ஆண்டவர் என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிற்க வைத்தபடினாலே தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 வருஷம் வீட்டில் சும்மா தான் இருந்தோம். செக்கப் அதில் எதுவுமே போகல. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் செக்கப் ஸ்டார்ட்டே பண்ணோம். அப்புறம் எனக்கு தைராய்டு கோட்டில் இருந்தது, ப்ரொலாக்டின், ஹார்மோனல் பேலன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போனோம். வெயிட் லாஸ் பண்ணோன்னு சொன்னாங்க. எல்லா பக்கம் போனால் அப்புறம் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வர சொன்னாங்க. எல்லா இதுக்கும் 4-5 ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். 5வது ஹாஸ்பிட்டல் தான் காடுகொடி. அங்கே போயிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு விரோதமாக இருந்தது. ஸ்கேனிங்கு எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது 2 பேருக்கும். இல்லை இது ஆகாது, செயற்கை இது வேணால் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணோம். மனசு உடஞ்சி வந்தோம். 2 பேர் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏசப்பா செய்வார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னே தேடலை ஏசப்பாவை. இல்லை மனுஷங்க எல்லாம் கைவிட்ட பிறகு அதுக்கப்புறம் கடவுளை தேடணும். 2 பேருமே விடிய காத்தால முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோம். கண்ணீரோட டெய்லி எங்களுக்காக. இன்னும் எங்களை விட அதிக வருஷம், இத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வெறும் 2.5 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணோம். 18 வருஷன்றாங்க, 10 வருஷம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணோம். டெய்லி ஜெபத்தை விடலை, விசுவாசமாக இருந்தோம். கடைசியாக டாக்டர் கைவிட்ட நாள் செப்டம்பர் 30, 2025. அப்புறம் அதுக்கு இடையில பொருத்தனை எடுத்திருந்தேன். நான் பெதஸ்தால பொருத்தனை எடுத்துட்டு, அப்போ அந்த அன்னைக்கு பொருத்தனை எடுத்த நாள் கூட ஜனவரி 1, 2025 அன்னைக்கு நியூ இயர் ப்ரேயர் வச்சிருந்தாங்க நைட்டு. சித்தப்பா அங்கே பெதஸ்தால அப்போ பொருத்தனை எடுத்திருந்தேன். அந்த பொருத்தனை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் பொருத்தனை எல்லாம் எடுத்த கை விட்டுட்டீங்க அப்படின்ட்டு. பொருத்தனை அந்த வருஷம் முடியறதுக்குள்ள குழந்தை கொடுக்கணும் எனக்கு. இடையில எல்லாம் 10 மாசம் தள்ளி போயிடுச்சு. அக்டோபர் 2, செப்டம்பர் 30 ப்ரேயருக்கு போயிட்டு ஸ்கேனிங் போயிட்டு வந்தது. அக்டோபர் 2 லாஸ்ட் இது ஆனேன். அந்த மாசம்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ண பொருத்தனை எடுத்திருந்தேன் நான் இந்த வருஷத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இனி என்ன நடக்கும் போது ரிப்போர்ட்டு எங்களுக்கு விரோதமா இருக்குது. மாத்திரை எல்லாம் வேலை செய்ய மறுத்துருச்சு. எந்த மாத்திரை எங்களுக்கு வேலை செய்யல. அப்புறம் மனசு உடஞ்சு இருந்தோம். அப்புறம் எல்லாரும் இருக்கிறத இழப்பாங்க, நாங்கள் இல்லாததே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. 2 பேர் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். அப்புறம் நவம்பர் பார்த்தா ஆகவே இல்லை. அப்புறம் செக் பண்ணோம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில். அப்புறம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக எங்களுக்கு ஒரே சந்தோஷம். கடவுள் கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்துக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். சிறு சாட்சியை முடிக்கிறேன். எனக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணணும். நான்